Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்லைம் தான் வந்து செய்ய போறோம். அந்த ஸ்லைமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள சப்ஸ்கிரைப் ஒருத்தங்க வந்து சொன்னாங்க. அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து செஞ்சேன். கடைசில பாத்தீங்கன்னா ஒழுங்காவே வந்து வரல. நான் வந்து எப்படிலாம் வந்து செஞ்சேன்ட்டு உங்க கூட வந்து ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து போடுறேன். நீங்களே வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஃபெவிகால் வந்து எடுத்துர்க்கேன், கேசரி பவுடர் 2 எடுத்துர்க்கேன், ஒரு பவுல் ஸ்பூன்லாம் வந்து எடுத்துர்க்கேன். இப்போ 1.5 கேசரி பவுடரை வந்து ஒரு பவுல்ல வந்து நான் வந்து கொட்டிக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஃபெவிகாலை வந்து அதில வந்து ஊத்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போறேன். நான் வந்து இந்த ஸ்லைம் வந்து வரும்னு நினைச்சு தான் வந்து செஞ்சேன். கடைசில பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைமும் வந்து வரல. இதோட 2 வீடியோ வந்து நம்ம ஸ்லைம் வீடியோ வந்து போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவும் வரல. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வரல. நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து சொன்னாங்களே அப்படி சொல்லிட்டு செஞ்சு பார்க்கலான்ட்டு ரொம்ப ஆசையா வந்து செஞ்சேன். கடைசில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாரா வந்து வந்துருச்சு. ஒழுங்கா ஸ்லைம் வந்து வரல. நீங்க வந்து கண்டிப்பா இது வந்து வரும் அப்படி சொல்லி செஞ்சு பார்க்காதீங்க. வரவே இல்ல. நம்மளோட சப்ஸ்கிரைப் ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா? அவங்க வந்து அவங்க செய்யும்போது வந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனா வந்து நான் வந்து செய்யும்போது வந்து வரல. இப்போ பாத்தீங்கன்னா ஃபெவிகாலையும் வந்து ஊத்திட்டேன். நல்லா வந்து இத மிக்ஸ் பண்றேன். நீங்களே பாருங்க என்ன ஆகுதுன்ட்டு. நான் வந்து ரொம்ப அதிகமா கேசரி பவுடர் போட்டுருக்கேனா இல்ல கம்மியா ஃபெவிகால் ஊத்திருக்கேனா இல்ல ஃபெவிகால் ரொம்ப அதிகமா ஊத்திருக்கேனா கேசரி பவுடர் கம்மியா ஊத்திருக்கேனா எனக்கு வந்து தெரியல. மறுபடியும் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒட்டவாம தனித்தனியா வந்து ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க நினைக்கலாம் அதான் ஸ்லைம் வரலல எதுக்காக வந்து வீடியோ போடுறீங்க அப்படினு நினைப்பீங்க. நான் வந்து எதுக்காக வந்து வீடியோ போடுறேன்னா நிறைய பேர் வந்து இதுல வரும் அப்படி சொல்லி நினைச்சிருப்பீங்க. ரொம்ப ஆசையா வந்து செய்வீங்க. ஆனா வந்து செய்யும்போது பாத்தீங்கன்னா வராது. அதுக்காக தான் வந்து சரி நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கட்டியா வந்து வந்துச்சு. நான் கூட ஸ்லைம் மாதிரி வரும் போல அப்படி நினைச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். கடைசில பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து பிஞ்சி நார் மாதிரி வந்து ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க அது எப்படி வருதுன்ட்டு. தண்ணியும் வந்துச்சு. இந்த கேசரி பவுடர் கையிலயும் வந்து ஒட்டுச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது தண்ணிலாம் தனியா ஆகுது. அந்த ஃபெவிகால் மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா கட்டியா நாரா வந்துச்சு. ஸ்லைம் மாதிரியே வரல. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி வருது? நம்ம ஸ்லைம் வரும்னு நினைச்சு தான செஞ்சோம். ஏன்னா திடீர்னு இப்படி ஆயிடுச்சே அப்படி சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. 2வது வீடியோவும் இப்போ ஸ்லைம் வீடியோவும் ஒழுங்கா வரலையே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு நானே முடிச்சிட்டு இருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமே வந்து கேசரி பவுடர் வந்து போட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகாலுமே கொஞ்சம் ஊத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா வந்து நான் கம்மியா கலந்துருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லை. நீங்களே பாருங்க நான் என்ன பண்றேன்ட்டு. அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நாரா தான் வந்து வந்துச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நம்ம வந்து ரெடிமேட் ஸ்லைம் தான் இதுக்கப்புறம் வந்து வாங்கி வீடியோ வந்து போடணும். இதுக்கப்புறம் ஹோம்மேட் ஸ்லைம்லாம் வந்து செய்யக்கூடாது. அப்படியே செஞ்சாலும் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் வாங்கணும். அப்படி இல்லைன்னா வந்து வேற என்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் ஊற்றி செஞ்சோம்னா ஸ்லைம் வந்து உடனே வந்துடும் அப்படி சொல்றாங்க. அதை தான் வந்து வாங்கி கண்டிப்பாக இன்னொரு வீடியோ ஹோம்மேடாக வந்து நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நாரா வந்து வந்துருச்சு. சரி இதான் இப்படி வருது அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ளே இருந்த எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் அதில் வந்து லைட்டாக கேசரி பவுடர் வந்துருக்கு பார்த்தீங்களா? அது கூட கொஞ்சம் ஃபெவிகாலை ஊற்றி அதையுமே வந்து தனியாக வந்து செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து வச்சுக்கலாம். பாருங்க நீங்களே எப்படி நாரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேசரி பவுடரும் ஃபெவிகாலும் வந்து ஸ்லைம் வந்து வரவே இல்லை. இதே மாதிரி நார் தான் வருது. அதனால யாரும் செஞ்சு பார்க்காதீங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நான் வந்து இந்த பவுலில் இருக்கிற கேசரி பவுடர் அங்கங்கே ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா? அதுலேயே வந்து கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து பண்ணி பார்த்தேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காவே வரலை. இருந்தாலும் சரி அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். வர மாதிரி வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கட்டி ஆகிடுது. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்லைம் மாதிரி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிடுது. இந்த மாதிரி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
நம்ம ரொம்ப ஆசையாக வந்து எதிர்பார்ப்போம், கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கட்டியாக வந்து வந்துடுது. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைம் வந்து செய்யும்போது வரலைன்னா இதுக்கப்புறம் வந்து வீடியோ போட மாட்டேன். சப்போஸ் இதுக்கப்புறம் நான் செய்கிற ஸ்லைம்லாம் வந்து வந்துருச்சுன்னா நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா வந்து நான் வந்து வரல அப்படி சொல்கிறது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எனக்கும் வந்து கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து நான் வந்து ஸ்லைம் வரும் அப்படி சொல்லி நினச்சி நீங்கள் வந்து ஆவலாக வந்து எதிர்பார்த்து பார்ப்பீங்க. ஆனால் வந்து கடைசிலையுமே வரல அப்படி சொல்லும்போது உங்களுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லைம் வந்ததாக தான் வந்து போடுவேன், அப்படி வரலாம் வந்து போட மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா இதேமாதிரி நாராக வந்து வந்துருச்சு. இப்போ இதையுமே வந்து நம்ம அந்த கார்ட்போர்டில் வந்து வச்சிடலாம். ரொம்ப சின்ன வீடியோ தான். சரி இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து உடனே வரதுனால நம்ம வந்து நினச்சிருப்போம் இதெல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அவங்க வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல் அப்படி எதனா கலக்கும் போது தான் இந்தமாதிரி வந்து வரும் போல். நம்ம எதுவுமே கலக்காமல் செஞ்சோம்னா வந்து வராது போல். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.